கர்த்தர் நம்மோடு கூட த பர்பஸ் ஆஃப் த சர்ச் சபையின் நோக்கத்தை குறித்து வாலிப மீட்டிங்கில் இப்போ கர்த்தர் பேசி கொண்டு வருகிறார். இன்றைக்கி ரெண்டாவதான ஒரு சப்ஜெக்டை குறித்து நாம் பார்க்குறோம். இஸ் டு க்ளோரிஃபை காட். நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். சபையினுடைய நோக்கமே என்னது தான்? சபையினுடைய நோக்கமே என்னது தான்? ஆமென். கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? இட் இஸ் டு லவ் காட். தேவனை நேசிப்பதற்கு சபை. இன்றைக்கு இஸ் டு க்ளோரிஃபை காட். இட் இஸ் டு க்ளோரிஃபை காட். நம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நமக்கு சபை கொடுக்கப்படுகிறது. இதை குறித்து நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்கள. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தமது கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்போது எபேசியர் 1:5 he has adoption. Amen. He has adopted பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்போ he has adoption. Amen. வேதம் சொல்லுகிறது, you do not get into God's family by adoption. நம்ம ஒரு அடாப்ஷன் என்னது? தத்தெடுக்கிறது. அப்படி தத்தெடுத்து நம்ம சபைக்குள்ளே வர்றதில்லை. மேன், யூ கெட் இன்டு ஹிஸ் ஃபேமிலி பை ரீஜெனரேஷன், பார்ன் அகெயின். மறுபடியும் பிறந்து தான் சபைக்குள்ளே வரும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வர்றார். யாரையுமே சபையில் தத்து பிள்ளையாக கொண்டு சபையில் சேர்க்கலை. ஆமென். அது வேற ஒரு இடத்துக்காக சொல்லப்பட்ட காரியம். நம்ம சபைக்குள்ளே வர்றது அடாப்ட் பண்ணி நம்ம வரல. ரீஜெனரேட்னா என்னது? மறுபடி பிறந்து சபைக்குள்ளே வருகிறோம். கரெக்டாக? இதுதான் த ரீஜெனரேஷன், த நியூ பர்த். ரீஜெனரேஷன் இன் த நியூ பர்த். ஜான் 3:1 வேகமாக படிங்க சீக்கிரம். யூதருக்குள்ளே அதிகாரியான அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்திலே வந்து தேவன் இராவிட்டால் நீ செய்கிற எப்படிப்பட்ட காரியங்களை, அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அப்போ நம்முடைய இந்த ரீஜெனரேஷன், பார்ன் அகெயின், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சபைக்குள்ளே வந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம காண முடியும். தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு என்னெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆவிக்குரிய கண்களில் பார்க்க முடியும். இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். அதற்கு நிக்கதோமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? பார்த்தீங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் யாக்கோப் 3ஆம் அதிகாரம் 15. ஆமென். அதேமாதிரி 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுபாவமான மனுஷன், எர்த்லி வைஸ் விஸ்டம், உலக பிரகாரமான டாக்டரின், உலக பிரகாரமாக இயேசுவை அறிந்து கொள்வது, உலக பிரகாரமாக தேவனை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது. எஸ்,
ஆவிக்குரியவைகளை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு 2:14 சொன்னது போல ஜென்மஸ்வாவமான மனுஷனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் பைத்தியமாய் தோன்றும். அவைகளை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான், அவைகளை அறியவும் மாட்டான். ஏன்னா அது ஜென்மஸ்வாபத்திலிருந்து அவன் கற்றுக்கொள்ள பார்க்குறான். இவனுக்குள்ளே இந்த ஜென்மஸ்வாபம், இந்த யூதருக்குள்ளே ஆமாம் ப்ரீஸ்டாக இருக்கிறான். யூதர்களால் ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் அதுக்கு நிக்கத்தமும் ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். அப்போ இந்த ஜென்மஸ்வாவம்ங்கிறது மாம்சம், ஃப்ளஷ். ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது எங்கிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ? ஆமென். இந்த சைன் அப்படியே இயேசு சொன்ன இந்த சைன் பெந்தெகோஸ்து நாளில் நடந்தது, 2ஆம் அதிகாரத்தில் நடந்தது. பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இந்த காற்றுங்கிறது எதை குறிக்குதுன்னா, இட்ஸ் த சைன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அங்கே போட்டிருக்கிறது ரஷ்ஷிங் மைட்டி விண்ட், தள்ளி கொண்டு போகிற காற்று. மறுபடியும் நம்ம பிறந்ததுக்கப்புறம் இந்த ரஷ்ஷிங், தள்ளி கொண்டு போகிற காற்று நம்ம சபைக்குள்ளே தள்ளிட்டு வருது. சபையில் உங்களை ஆண்டவர் தள்ளி கொண்டு வரணும். வீட்டிலேருந்து நீங்கள் புறப்பட்ட உடனே ஒரு ரஷ் உங்களை அப்படியே தள்ளி கொண்டு வரணும். வேற எங்கேயோ கொண்டு போகக்கூடாது, வேற எங்கேயோ ஒதுக்கி கொண்டு போயிடக்கூடாது. சபைக்கு வர்றேன்ட்டு வேற எங்கேயோ அப்படியே ரவுண்டிங்கில் போயிட்டு வரக்கூடாது. சபைக்குன்னு வர்றேன்னா, எய்ம் பண்ணி வந்தேன்னா, இந்த ரஷ்ஷிங் மைட்டி விண்ட், அந்த 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 விண்ட் ரூல் சரியாக உங்களை கொண்டு வந்து சபையில் கொண்டு வந்து போடும். காடையை எப்படி வனாந்தரத்தில் இருந்து கொண்டு வந்து பாளையத்தில் கொண்டு போட்டதோ அதே மாதிரி சரி அதுக்கு தெரியும் எங்கே கொண்டு போய் நம்ம பிள்ளையை சேர்க்கணும், எங்கே கொண்டு போய் நம்ம மகளை கொண்டு போய் விடணும். அதுதான் சபை. The rushing mighty wind came from heaven. அப்போ ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான்னு யோவான் 3:8 பார்க்குறோம். காற்று போர் தான். தட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் நேச்சர், ஸ்பிரிட் நேச்சர். காற்று மாதிரி தான். நம்ம எங்கேருந்து வருவோம், நமக்கு எங்கேருந்து ஞானம் வரும், எப்படி பேசுவோம் யாருக்குமே தெரியாது. இஃப் யூ பார்ன் அகெயின், நீங்கள் டோட்டலி சேஞ்ச், டோட்டலி நீங்கள் உலகத்துக்குத்த காரியமாகவே நமக்குள்ளே எந்த காரியமும் காணப்படக்கூடாது, காணப்பட முடியாது. திஸ் இஸ் கால்ட் த ஆமென் ரீஜெனரேஷன், த நியூ பர்த். இதுதான் சபைக்குள்ளே வர்றதுக்கு ஃபஸ்ட் ஐடி. ரெண்டாவதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் பாருங்கள். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும். வித்து மீன்ஸ் வார்த்தை. ஆண்டவராகிய இயேசுவின் வாயிலிருந்து நிகதமுக்கு பிறந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போக அந்த வார்த்தைகள் ஒழியாது. இயேசு வார்த்தைகளை பேசுகிறார். பாருங்க, இது இங்கிலீஷில் படிங்க. being born again, not of corruptible seed, but of incorruptible by the word of God, which liveth and abideth forever. Amen.
நமக்குள்ளே அது கூடவும் நமக்குள்ளே அது அபைடத் லிவத் அண்ட் அபைடத் ஃபார் எவர். ஆமென். எஸ், அழிவில்லாத வித்து. அடுத்தது படிக்கும். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது. ஆமென். மாம்சம் எல்லாம் புல்லை போல, மனுஷனுடைய மாம்சம் எல்லாம் புல்லு மாதிரி தான். காலையிலே பூக்கிற புல்லு பூ எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மாலையில் பார்த்தீங்கன்னா வாடி போயிடும். ஒரு பலத்த காற்று அது மேலே அடிச்சதுன்னா அது இருக்கிற இடமும் தெரியாது. நம்ம லைஃப் அப்படி தான். காலையிலே பூத்து மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அப்போ he is to glorify God. எபேசியர் 1:5 நாம் இந்த காரியத்தை பார்த்தோம். ஆமென். அதனுடைய காரியங்களில் நம்ம ஒரு சபைக்குள்ளே நம்ம அடாப்ட் ஆகி வர்றதில்லை. நம்ம எப்படி வர்றோம்? ரீஜெனரேட், தென் born again. அதை நம்ம பார்த்தோம். ரெண்டாவதாக எபேசியர் 1:6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படியே நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். இப்போ பாருங்க, இது என்னன்னா accepted us, நம்ம ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். நம்பர் 1, சபைக்குள்ளே நம்ம வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறார்? he has adoption, தத்தெடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆமென். ஆமாம். ஆனால் நம்ம அது காட்ஸ் ஃபேமிலிக்குள்ளே வரும்போது அது தத்தெடுக்கிறதுனால நம்மளை அவர் என்ன பண்ணலை, அப்படி நம்மளை அவர் சேர்த்துக்கல. த்ரூ ரீஜெனரேஷன், born again. ரெண்டாவதாக கர்த்தர் அதை என்ன செய்கிறாராம்? he has accepted us. இங்கே பிலமோன் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, 16-17 படிங்களேன். சரி, பிலமோன் 17 19 வரைக்கும் படி. ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். பிதாவிட்ட இயேசு அப்படி தான் சொல்லுவார். நானும் நீயும் ஒன்றா இருக்கிறோம், என்னோட கூட ஐக்கியமாக இருக்கிறது போல நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை ஏற்றுக்கொள்ளுகிறது போல அவனையும் ஏற்றுக்கொள். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதும்போது அப்படி எழுதுகிறார். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்திலே கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். யாரு? 15ஆம் வசனம் சொல்லுது, அவன் என்றென்றைக்கும் உடையவனாக இருக்கும்படிக்கு இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் மம்மி விட்டு பிரிந்து போனானாக்கும். ஆமென். கொஞ்ச காலம் பிரிந்து போன நம்மை குறித்து கர்த்தர் பாருங்க எழுதுகிறார் இல்லையா? ஆமென். யாரை குறித்து எழுதுகிறார்னா 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவன் நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிறவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். பிரயோஜனம் இல்லாமல் உலகத்துக்கு பிரயோஜனமாக இருந்த நம்ம கர்த்தர் சபையில் த்ரூ ரீஜெனரேட், த்ரூ born again, கர்த்தருக்கு பிரியமுள்ளவனா, கர்த்தனுக்கு உபயோகப்படுகிறவனா, சபைக்கு உபயோகப்படுகிறவனா. ஆமென். பாருங்கள், 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். பார்த்தீங்களா?
கட்டப்பட்டிருக்க நம்ம கட்ட அவிழ்த்து ஒரு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு உதவியாக உடனா இருந்து அந்த ஓனசிமை எப்படியெல்லாம் உருவாக்கி பவுல் கொண்டு வர்றார். பிலேமுக்கு அதான் எழுதுறார். ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரன் ஆனதால் உமக்கு சரீரத்தின்படியேயும் சகோதரன் ஆனால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாது பத்தியில ஆண்டவருக்குள்ள வந்து ஏற்றுக்கொண்டு இயேசு நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்ம யாதொரு அநியாயம் செஞ்சால் பரிந்து பேசுகிற பவுல் எப்படி பேசுகிறாரு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவன் மேலே அவ்வளவு இரக்கம் வச்சு அவன் மேலே அவ்வளோ அன்பு வச்சு அவனுக்கு இரக்கம் பாராட்டி பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இப்படி தான் நமக்காக ஜெபிக்கிறார். சபையில் வந்ததுக்கப்புறம் born againக்கு உதவி செய்கிறார். அடுத்தது சபையில் வந்து அக்செப்டட் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். ஒரு ஃப்ரெண்டு உங்களை ஏற்றுக்கிட்டா நீங்கள் என்ன தான் தப்பு பண்ணாலும் உண்மையான ஃப்ரெண்டு உங்களை தள்ளவே மாட்டான். உங்கள்கிட்ட இருக்கிற சில குறைகளெல்லாம் சுட்டி காமிச்சு எனக்கு சரியே வராது, என்னை விட்டு போயிடுன்னு தள்ளவே மாட்டான். உண்மையானவன் நான் கிடையாது. ஆதாயத்துக்காக நம்ம கூட பழகிறவன். ஆமென். ஆனால் பாருங்கள், எங்கள் பவுல் எப்படி சொல்கிறாரு? பவுலாகிய நான் இதை என் சொந்த கையால் எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன், நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆமென். ஒரு மனுஷனுக்காக எவ்வளவு உத்தரவாதம் எடுத்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஸோ மூன்றாவதாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11-12. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு எபேசியர் 1:11-12. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே 12 நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். சுதந்திரராகும்படி ரீஜெனரேஷன் born againல சபைக்குள்ள பிள்ளைகளாக வருகிறோம். அடுத்ததாக எபேசியர் 1:6 எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் அக்செப்டட் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறோம். மூன்றாவதாக என்னது? He has made us an inheritance in Christ. We have a wonderful inheritance. இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னது? அவருடைய சுதந்திரராகும்படிக்கு அவருடைய சுதந்திரம் எப்படி பாருங்க. born againல பிள்ளையாக மாற்றுகிறார். அடுத்தது என்ன பார்த்தோம்? நம்மளை அக்செப்ட் பண்ணுறார், அடாப்ட் பண்ணி நம்மளை அக்செப்ட் பண்ணுறார். அடுத்தது நம்மளை பார்த்தோம், சுதந்திரவாளியாக தெரிந்து கொள்கிறார். சுதந்திரமாக நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு தெரிந்து. சபையில் தான் இதெல்லாம் நடக்குது, சர்ச்சில் தான் இதெல்லாம் நடக்குது. அதனால தான் சபை ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமென். நம்ம பரலோகம் போகிறது தீர்மானிக்கிற இடம் இதுதான். ஸோ
1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள் வரை வாசி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனம் வரை. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ஆமென், ஆமென். பாருங்க, இந்த சுதந்திரராக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களாம்? elect according to the foreknowledge of God the Father through sanctification of the Spirit unto obedience and sprinkling of the blood of Jesus Christ, grace unto you and peace he multiplied. மூணாம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும், 4ஆம் வசனம், மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக. பாத்தீங்களா? டு an inheritance incorruptible. ரொம்ப அருமையா போட்டிருக்கு. டு an inheritance incorruptible and undefiled and that fadeth not away, reserved in heaven for you. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமென், ஆமென். Reserved in heaven for you. பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியா இந்த சுதந்திர பாகத்தை, சுதந்திர வீதத்தை, சுதந்திரவாளியை நம்மளை சுதந்திரவாளியாக மாற்றுகிறார். ஆமென். பிரயோஜனம் இல்லாதவங்களாக, உபயோகப்படாத இருந்தவங்களை நம்மளை கர்த்தர் born againல கொண்டு வந்து, ரீஜெனரேட்டில் கொண்டு வந்து என்ன செய்கிறதாக பார்த்தோம். எபேசியர் 1:5. Amen. You get into his family by regeneration, that new birth. born againல கொண்டு வந்தார். அடுத்ததாக எபேசியர் 1:6 he has accepted us, நம்மளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக he made us as an inheritance in Christ. We have a wonderful inheritance. Amen. வாடாத சுதந்திரமாக நம்மை முன்குறித்திருக்கிறார். இந்த காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், முழந்தால் படிடுவோம். ஆண்டவரே, அமேன். the purpose of the churchல இத்தனை காரியங்களை, அமேன், is to glorify God. கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு இந்த காரியங்களெல்லாம் சபையில் தந்திருக்கிறீர். நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, பரத்திலிருந்து எங்களுக்கு ஞானம் தாங்கப்பா. பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் சுத்தமுள்ளதாயும் இணக்கமுள்ளதாயும் சமாதானம் உள்ளதாயும் மாயமற்றதாயும் இருந்து எங்களையும் சபையையும் என் குடும்பங்களையும் காத்து நடத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், 7:30 மணிக்கெல்லாம்